இப்போது ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் 2 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும், ஒரு அரை பச்சை மிளகா, கருவேப்பிலை தழைகளும் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்றேன். இது கூட வந்து மசாலா வந்து சேர்க்கணுங்க. அதாவது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். முட்டை போட்டாலே நீங்கள் மஞ்சள் சேர்த்துடணும். அப்போ தான் அந்த வாடை இருக்காது. உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அடித்து விட்டுக்கலாம். இது சில்லி பவுடருங்க. காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அதுவும் சேர்த்துக்கிறேன். பொடி மிளகு பொடி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி உருட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும். இப்போ நான் இதை கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க. சும்மா இந்த அளவுக்கு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மெலிசாக திரட்டணும். அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து மேலே தட்டி போட்டுக்கோங்க. ஒட்டாமல் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனை வந்து சூட் பண்ணிட்டேங்க. சூட் பண்ணிவிட்டு வந்து சப்பாத்தி உருட்டினதை அதில் சேர்த்துட்டு டொமேட்டோ கெச்சப் இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம் இதில். இந்த மாதிரி போட்டதும் 2 பக்கமும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கொஞ்சம் வெந்திருக்கும். இது கொஞ்சம் முட்டை வெளியே தாங்க வர செய்யும். அது ஒன்றும் பண்ணாது. வெந்துடுச்சுன்னா அது அழகாக அது அப்படியே ஒன்று போல் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியுதுங்களா? நல்லா நம்ம எக் பரோட்டா ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இதுக்கு எது வேணாலும் பேர் வச்சுக்கலாங்க. எக் பரோட்டானாலும் வச்சுக்கலாம், இல்லை எக் பப்ஸ்னாலும் வச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூல்லேருந்து வந்தால் பிள்ளைங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு அதுங்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் ஒன் சைடு நல்லா வேகட்டும். இந்த